ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடிங்க கூட சண்டை போட்டுட்ருக்காரு. அண்ட் ஃபைனலி என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அபிராமியை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுறாங்க. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமியை தேடி கண்டுபிடிச்சி அந்த புதைச்சிருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அபிராமியை தோண்டியும் எடுக்கிறாரு. அபிராமியை தூக்கிட்டு நேராக கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்காருங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் உடனே தீபாவுக்கு கால் பண்ணி அம்மா கிடச்சிட்டாங்க, எல்லாருமே ஒரு நிமிஷம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பதட்டமாக பேசிட்டு வச்சோன்னே தீபா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் கேட்டு ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னது, நம்ம அபிராமி கிடச்சிட்டாங்களா, ஐயோ நம்ம மாட்டினோமா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு இவங்களுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என்னானாலும் சரி, ஆனால் இவங்க இப்போ கண்ணு முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்டர்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. டாக்டருமே வந்துட்டு சரி ஓகே சார், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமியை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருமே வந்துட்டு தீவிரமாக செக் பண்ணிட்டு இவங்களுக்கு பிளட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு ரத்தம் கொடுக்குறாரு. ரத்தம் கொடுத்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலம், தீபா, அருண் சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியாங்கன்னு கேட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா வந்துட்டு போயிட்டு அபிராமியை பார்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கிட்ட சென்சிட்டிவான விஷயம் எதையும் சொல்லாதீங்க, இப்போதைக்கு இவங்க ஓகே, ஆனால் இவங்கள ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்களுடைய ஹெல்த் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்டருமே சொல்றாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம அருண் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்படியே விட்டுறாதீங்க, சீக்கிரமே சொத்தை பிரிக்கிற வழியை பாருங்க, இதான் ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அப்படியே இருக்காம சீக்கிரமா வந்துட்டு சொத்தை பிரிக்கிறதுக்கான அடுத்தடுத்த வேலையை பாக்குங்க, நாளைக்கு என்னுடைய வக்கீல் வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே பயங்கர டென்ஷன். கார்த்திக் என்ன பண்றாருன்னா, அண்ணான்னு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமா பேசிடுவேன், எவ்வளோ மோசமான நிலைமையில இருந்துட்டு இருக்கோம், ஆனா இப்போ போய் இவ்வளோ கேவலமா வந்துட்டு சொத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த ரியாவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு கார்த்திகோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.